அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி கடைக்கு போகலான்னு கீழே இறங்கி வந்திருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குறது நான் தங்கியிருக்கிற பில்டிங் கீழே கார் பார்க்கிங்லேருந்து கார் எல்லாம் வெளியில் போகுது. ஒரு காரும் வெளியில் போகும்போது அந்த தடுப்பு கம்பி ஸ்கேன் பண்ணி தான் அனுப்போம். அது இங்கே புதுசாக துபாயில் சட்டம் மாற்றிருக்காங்க. அது என்னென்னு உங்களுக்கு வேறு ஒரு வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம போக போகிற கடை இதுதான், அல் மதீனா. என்ன வாங்க வந்திருக்கோம்? ஃப்ரெண்டுக்கு மீன், நண்டு, மீன், பின்ன இது என்ன, இது நீளமாக இருக்க ஒரு மீன். மீன்லேயே நிறைய வெரைட்டி இருக்குது. அவள் சொன்ன மீன் மத்தி, அது வாங்கியாச்சு. அடுத்து பக்கத்தில் கோழி, அது என்னென்னு இருக்குது பார்க்கலாம். கோழியோட மூக்கும் இறகியும் தவிர மீதி எல்லா பார்ட்ஸையுமே இங்கே பேக் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்து முட்டையை பார்க்கலாம். முட்டையிலையும் நிறைய வெரைட்டி இருக்கும், நிறைய கம்பெனி இருக்கும். 30 முட்டை 20 முட்டைன்னு அப்படி தனித்தனியாக பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. இது மினிமம் 2 மாதம் 3 மாதம் இருக்கிற மாதிரி எல்லாமே இதில் டேட்டு போட்டு வச்சுருப்பாங்க, எக்ஸ்பைரி டேட்டு. அடுத்து இது எல்லாமே கருவாடு, எவ்வளோ குவான்டிட்டி வேணும், அதாவது எவ்வளோ அளவு வேணும், அடுத்து என்ன மாதிரி ரேட்டு, அது அப்புறம் என்னென்ன வகையான வெரைட்டி இருக்கு இல்லையா, அது எல்லாமே இருக்கும். அடுத்து காய்கறி, எல்லா காய்கறியுமே இங்கே இருக்கும். பழமும் அதே மாதிரி எல்லாமே இங்கே இருக்கும். நெல்லிக்காயிலே ஒன்று, அது என்ன, காட்டு நெல்லிக்காய். அடுத்து எலுமிச்சம்பழத்துலேயே 3 வெரைட்டி இருக்கும். இதெல்லாமே மசாலா ஐட்டம், சுக்கு, மிளகு, திப்பிலி, கடுகு, மிளகு எல்லாமே இருக்கும். அடுத்து காயிலையுமே நம்ம இந்தியாவில் என்னென்ன வாங்கி யூஸ் பண்ணுறோமோ, தமிழ்நாட்டில் என்னென்ன காய் கிடைக்குதோ மொத்த காயுமே இங்கே இருக்கும். இந்த காய் தான் கிடைக்காதுன்னு கிடையாது, எல்லா காயுமே இங்கே இருக்கும். என்ன விலை தான் ரொம்ப கூட இருக்கும். பட் இங்கே நம்ம இந்த சூழ்நிலைக்கு வாழ பழகிக்கிட்டோம் அப்படின்னா எல்லாமே சரியாக போயிடும். இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ தான் இந்த சேனல் ஸ்டார்ட் ஆகிருக்கு. நீங்கள் தான் பூஸ்டப் கொடுக்கணும். நன்றி.